Taste the Daily. விழுப்புரம் அருகே திமுக ஒன்றிய செயலாளர் பெண் ஒருவரை 6 மாதமாக மிரட்டி தொடர் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கியதாக வரும் செய்தி அதிர்ச்சி அளிக்கிறது என்றும், தன் கட்சி காமுகர்களை ஒடுக்க முடியாத இந்த பொம்மை முதல்வர் நம் தமிழகத்தை எப்படி பாதுகாக்கப் போகிறார் என்றும் அதிமுக பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சி தலைவருமான எடப்பாடி கே பழனிசாமி கேள்வி எழுப்பியிருக்கிறார். அதனை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இது குறித்த கூடுதல் விவரங்களை தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் ஜெயக்குமார், கூடுதல் விவரங்களை வழங்கலாம். வணக்கம் சுரேஷ். விழுப்புரம் அருகே திமுக ஒன்றிய செயலாளர் பெண் ஒருவரை 6 மாத காலமாக மிரட்டி தொடர் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கியதாக வரக்கூடிய செய்திகள் அதிர்ச்சி அளிக்கிறது என்று அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் தெரிவித்திருக்கிறார். அவர் வெளியிட்டிருக்கக்கூடிய செய்தி குறிப்பு ஒன்றில், காவல்துறையால் என்னை ஒன்றும் செய்ய முடியாது, நான் முக்கிய புள்ளி என கூறி தனது திமுக பதவியை வைத்துக் கொண்டு இந்த கொடும் செயலில் ஈடுபட்டதாக செய்திகள் தெரிவிக்கின்றன என்றும், திமுக ஆட்சியில் திமுகவினரிடமிருந்து பெண்களை காக்க வேண்டிய அவலநிலைக்கு தற்போது தள்ளப்பட்டிருக்கிறது, இதற்கு என்ன பதில் வைத்துள்ளார் பொம்மை முதலமைச்சர் என்று அதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் கேள்வி எழுப்பியிருக்கிறார். குறிப்பாக அமைச்சருக்கு நெருக்கமான அனுதாவி முதல் பதவியை வைத்துக் கொண்டு கொடூர செயலில் ஈடுபட்டுள்ள ஒன்றிய செயலாளர் வரை இந்த திமுக பாலியல் சார்களை கூட கட்டுப்படுத்த கையாலாகாத தலைவராகத்தான் இந்த பொம்மை முதலமைச்சர் இருக்கிறார் என்று குற்றம் சாட்டியிருக்கிறார். தன் கட்சி காமுகர்களை ஒடுக்க முடியாத இந்த பொம்மை முதல்வர் நம் தமிழகத்தை எப்படி பாதுகாக்கப் போகிறார் என்று கேள்வி எழுப்பக்கூடிய அதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் உடனடியாக திமுக ஒன்றிய செயலாளர் மீது கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என ஸ்டாலின் மாடல் திமுக அரசை வலியுறுத்துகிறேன் என்று அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் விடுத்திருக்கக்கூடிய அந்த செய்தி குறிப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக விழுப்புரம் அருகே இருக்கக்கூடிய திமுக ஒன்றிய செயலாளர் பெண் ஒருவரை 6 மாத காலமாக மிரட்டி தொடர் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கியதாக வரக்கூடிய செய்திகள் அதிர்ச்சி அளிப்பதாக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் வேதனையோடு பதிவு செய்திருக்கிறார். காவல்துறையால் என்னை ஒன்றும் செய்ய முடியாது, நான் முக்கிய புள்ளி என கூறி தனது திமுக பதவியை வைத்துக் கொண்டு இந்த கொடும் செயலில் ஈடுபட்டதாக செய்திகள் தெரிவிக்கின்றன என்று அதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் தெரிவித்திருக்கிறார். திமுக ஆட்சியில் திமுகவிடம் இருந்து பெண்களை காக்க வேண்டிய அவலநிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறது, பெரும் துயரம் இன்றைக்கு தமிழகம் சந்தித்து வருவதாக குற்றம் சாட்டியிருக்கக்கூடிய அதிமுக பொதுச் செயலாளர் இதற்கு பொம்மை முதலமைச்சர் என்ன பதில் வைத்திருக்கிறார் என்று கேள்வி எழுப்பியிருக்கிறார். அமைச்சருக்கு நெருக்கமான அனுதாபி முதல் பதவியை வைத்துக் கொண்டு கொடூர செயலில் ஈடுபட்டுள்ள ஒன்றிய செயலாளர் வரை இந்த திமுக பாலியல் சார்களை கூட கட்டுப்படுத்த கையாலாகாத தலைவராகத்தான் இந்த பொம்மை முதலமைச்சர் இருக்கிறார் என்று அதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் குற்றம் சாட்டியிருக்கிறார். தன் கட்சி காமுகர்களை ஒடுக்க முடியாத இந்த பொம்மை முதல்வர் நம் தமிழகத்தை எப்படி பாதுகாக்கப் போகிறார் என்றும் கேள்வி எழுப்பியிருக்கிறார். உடனடியாக திமுக ஒன்றிய செயலாளர் மீது கடுமையான சட்ட நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என ஸ்டாலின் மாடல் திமுக அரசை வலியுறுத்துகிறேன் என்று அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி நடத்தக்கூடிய செய்தி குறிப்பில் தெரிவிக்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. சுரேஷ், விரிவான தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி ஜெயக்குமார்.